இது பாருங்க மிளகா வந்திருக்குது. இதில் இந்த முறை சரியாகவே எதுவுமே வரல. மழை வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிடுச்சு. பூச்செடியெல்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இதில் ஒரு ஆரஞ்சு கனகாமரம் செடி, இது டெல்லி கனகாமரம் செடி, இதுவும் டெல்லி கனகாமரம் செடி தான். இந்த லில்லி செடியில் வந்து மழையில் தான் பூ பூக்கொன்றாங்க எல்லாத்துலேயுமே. நான் பார்க்குறேன் எல்லார் வீட்லேயுமே நிறைய பூ இருக்குது. ஆனால் நம்ம இதில் மட்டும் பூவே வரல. சின்ன சின்னதெல்லாம் நட்டுட்டு பெருசு மட்டும் விட்டுட்டு இருந்தோம்ல, அரபி. இது சேப்பங்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சின்னதாக சைடில் வந்து இதெல்லாம் நம்ம நட்டு வச்சுருந்தோம். இது மட்டும் நான் அப்படியே ஒரு தொட்டியில் வச்சுருந்தேன். இதில் வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், சுற்றி துளிர் வருது, மொத்தமே துளுத்து வருது. இது நம்ம எங்கன்னா ஒரு பக்கமாக ஒரு மண்ணில் அப்படி கொஞ்சமாக மூடி வைக்கலாம். இது முளைக்குதான்னு சொல்லிட்டு. இது வருது. ஜாதி மல்லி செடியிலையும் நிறைய அரும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 ஒரு 10-20 அரும்பு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டாக போகும்போது உங்ககிட்ட நான் அரும்பு பூவே கிள்ளி காட்டுறேன் எவ்வளோ அரும்பு வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. கனகாமர செடியில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டது எல்லாமே ஒரு நல்ல உயரமாக வளர்ந்துருச்சு. இது பாருங்கள், மொத்தம் கட் பண்ணது தான். இதெல்லாம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரோஸ் செடியும் நல்லா வளர்ந்துருக்குது. இதுக்கும் நம்ம அந்த உரம் கொடுக்கலாம். நேற்று தான் நம்ம எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு போனோம். மாட்டுத்தொழு உரம், அப்புறமா வர்மி கம்போஸ்ட் எல்லாம் கலந்து நான் எல்லா செடிக்கும் போட்டு வந்திருக்கிறேன். ஒரு மழை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 2 நாள் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ மழை வந்துச்சுனாக்கா அந்த உரம் நல்லா செடிக்கு இதுவாகும்.